திராவிட முன்னேற்ற கழகம் அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்ப அந்த பாடல் வந்து மறுபடியும் இதான பின்னால அந்த பாடல் யாரெல்லாம் அந்த நைஷ்டிக பிரம்மச்சரிய விரதத்தில் இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்து கன்னி பெண்கள் தாய்மை அடையக்கூடிய பெண்கள் போகக்கூடாது அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கே தவிர்த்து பெண்களை இந்து தர்மம் தெளிவா சொல்லுது மாதவிடாய்ங்கிறது மகாசக்தி. அந்த மகாசக்தி தான் இந்த பெண்களுக்கு ஒரு முக்கியமான இதா இருக்குது. அதனாலதான் நம்ம அவங்களே கோயிலுக்குள்ள அந்த மாதவிடாய் காலத்துல பெண்கள் யாருமே வரமாட்டாங்க. இது தன்னைத்தானே அவங்களுக்கு பெண்கள் எங்கே அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. நம்மளுடைய வேத காலங்கள்ல இருந்து உபநிஷ காலங்கள்ல இருந்து புராண காலங்கள்ல இருந்து இங்க இருக்கக்கூடிய பெண்களை வந்து முழுக்காக மதமாற்றம் செய்யப்பட்டார்கள், கட்டாயமா தூக்கிட்டு போனாங்க. இது வரலாறு இருக்கா இல்லையா? இது மறைக்க முடியாத இந்த வரலாற்று. இது உண்மை ஒத்துக்கிறதுக்கு என்ன தப்பு இருக்கு? படையெடுப்புக்கு அப்புறம் பெண்கள் வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்தது யாரு? கல்வி அவங்ககிட்ட இருந்து புடுங்கினா மட்டும்தான் நம்மளோட விஷயங்களை அவங்க கொண்டு வாங்க முடியும், நம்மளுடைய மதத்தை பரப்ப முடியும், இந்து கலாச்சாரங்களை ஒழிக்க முடியும் அப்படிங்கிறது சொன்னது யாரு? பெண்கள் படிக்க முடியும், பெண்கள் ஆட்சி செய்ய முடியும், கருவறைக்குள்ள போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொன்னா நாம் மெய்யினுள்ளே பாய்ந்திடும் பாரதம் என் உதிரம் தானடி. தேசியவாதிகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். பேசுபொருள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய பேசுபொருள் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் சத்திய தர்ம சபாவின் ஒருங்கிணைப்பாளர் திரு ஆதி நாகராஜ் அவர்கள். சார் வணக்கம். கடந்த சில நாட்களாக ரொம்ப சர்ச்சையாக போயிட்டு இருக்க ஒரு விஷயம் சபரிமலை ஐயம் சாரி ஐயப்பான்ற ஒரு பாட்டை இசைவாணி ஏற்கனவே பாடியிருந்தாங்க. மறுபடியும் சீசன்றனால அந்த விஷயம் மறுபடியும் பிரபலமாக்கப்பட்டு இந்த மாதிரி ஆட்கள் ஏன் பொதுவாக ஹிந்து இது மட்டும் தாக்குதல் நடத்திட்டே இருக்காங்க? முதல்ல இதை பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து வந்து இந்து மதத்தின் மீது பல்முனை தாக்குதல் நடந்து கொண்டுதான் இருக்குது. அது ஹிந்துக்களும் நாம வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஐயம் சாரி ஐயப்பா பாடல் வந்து கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு முன்னாடியே பாடப்பட்டது. இப்ப நீங்க வந்து ஏன் இது பண்றீங்க, வேணும்னு திட்டமிட்ட ரீதியாக சங்கியெல்லாம் சேர்ந்து அதை போதாகரமா பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடியே சண்டாளன் கருணாநிதினு சொல்லிட்டு ஒரு பாடல் பாடப்பட்டது. அதுக்கு இப்பயே வழக்கு போட்டாங்க. இப்ப எப்பவோ அந்த பாட்டு எப்ப வந்ததுன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா அந்த இதுக்காக இப்ப வந்து இவங்க அதிகாரத்துக்கு வந்த பின்னால திராவிட முன்னேற்ற கழகம் அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்ப அந்த பாடல் வந்து மறுபடியும் இதான பின்னால அந்த பாடல் யாரெல்லாம் பண்ணாங்களோ அவங்க மேல எல்லாம் வழக்கு தொடுத்தாங்க. அப்ப அவங்களுக்கு வந்தா என்ன, நம்மளுக்கு வந்தா என்ன? ஒன்று. ரெண்டாவது, இது ஐயம் சாரி ஐயப்பா பாடலுங்கிறது வந்து ஏதோ திட்டமிட்ட ரீதியாக ஒரு விஷயங்களை அவங்க திணிக்க முயற்சி பண்ணுறாங்க. ஒன்று, சபரிமலைக்கு பெண்கள் போகவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது முழுக்க தவறு. திருப்ப நம்ம சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னு சொன்னோன்னா, சபரிமலைக்கு பெண்கள் போகிறாங்க, போயிட்டுருக்குறாங்க, இன்ன வரைக்கும் போயிட்டுருக்குறாங்க. சமீபத்துலேயும் கூட நம்ம ஒரு வீடியோவெல்லாம் பார்த்தோம். அங்கே ஒரு சிறுமி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே வந்து ஒரு பரதநாட்டியமே ஆடக்கூடிய நிகழ்ச்சியெல்லாம் அங்கே நடந்துச்சு. இது நம்மளுடைய பாரதிய பண்பாடு கலாச்சார நிகழ்ச்சிகள் அங்கே பெண்களே வந்து பண்ணக்கூடிய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்குறோம். ஆனால் என்ன அப்படின்னு சொன்னோன்னா, சபரிமலைக்கு யாரும் போகக்கூடாதுங்கிறது ஒரு ஐதீகம் இருக்குது. என்னன்னு சொன்னோன்னா, ஐயப்பன் வந்து அங்கே வந்து பிரம்மச்சரிய விரதத்தை அனுஷ்டிக்கிறாரு. நைஷ்டிக பிரம்மச்சரிய விரதம் இருக்கக்கூடிய அந்த நைஷ்டிக பிரம்மச்சரிய விரதத்தில் இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்து கன்னி பெண்கள் தாய்மை அடையக்கூடிய பெண்கள் போகக்கூடாது அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கே தவிர்த்து பெண்களே போக முடியாது அப்படிங்கிறத எங்கேயுமே தடுக்கவே முடியாது. என்ன காரணம் அப்படின்னு சொன்னோன்னா, இது வந்து பெண்களை வந்து அந்த மாதவிடாய் காலத்தினால இந்து மதம் தள்ளி வைக்குது அப்படின்னு சொல்கிறோன்னா நிச்சயமா இல்லை. ஏன்னா இந்து மதம் அந்த மாதவிடாயை அதை மகாசக்தியாக தான் நம்ம பார்க்குறோம். மாதவிடாயின்னு ஒன்று இல்லைன்னு சொன்னால் ஜன உற்பத்தியே இல்லாமல் போயிடும். அதனால வந்து இப்போ இந்து தர்மம் தெளிவாக சொல்லுது மாதவிடாய்ங்கிறது மகாசக்தி. அந்த மகாசக்தி தான் அந்த பெண்களுக்கு ஒரு முக்கியமான இதாக இருக்குது. அதனால தான் நம்ம அவங்களே சக்தி வடிவம் பார்க்குறோம். ஒரு கேள்வி, இப்போ மகாசக்தின்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் மாதவிடாய் காலத்தில் பெண்களை ஒதுக்கி வைக்கிற நிகழ்வு இன்னைக்கு ஒதுக்கி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு சம்பிரதாய சாஸ்திரங்கள் எங்கேயுமே ஹிந்து தர்மத்தில் ஆணித்தரமாக சொல்லக்கூடிய விஷயங்களே கிடையாது. வேதங்களோ உபநிஷங்களோ நம்மளை தர்ம சாஸ்திரங்கள்லையோ பெண்கள் ஒதுக்கி வைங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே சொல்லியிருக்கிறாங்க? ஆனால் இன்னைக்கு பெரும்பாலான வீடுகளில் பார்க்க முடியும். அதாவது ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறோம். அதாவது என்னென்னா, ஒருத்தருக்கு உடல்நிலை சரி காய்ச்சல் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க என்ன சொல்லுவாங்க? ரெஸ்ட் எடுமா. அப்போ ஒதுக்கி வைக்கிறாங்களா, ரெஸ்ட் எடுக்க வைக்கிறாங்களா? ரெஸ்ட் எடுக்க வைக்கிறாங்க. ஓய்வு தானே தேவை. அப்போ வந்து எனக்கு காய்ச்சல் வந்துருச்சு எல்லாம் என்ன ஒதுக்கிட்டாங்க என்ன சொல்கிறாங்க? இல்லை, பெரும்பாலும் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, தனியாக அவங்களுக்கு படுக்க, தனியாக டம்ளரு, தனியாக தட்டு, இந்த மாதிரிலாம் கொடுத்து. உண்மையே சொல்லப்போனால்
அந்த விஷயங்களை பொறுத்தளவுக்கு இன்னும் நம்ம டீப்பாக போகணும்னு சொன்னோன்னா, பெண்களுக்கு வந்து 25 நாளில் முக்கியமான நாள் அவங்களுடைய வேலைகள் பண்ணுவாங்க. எந்த அளவுக்கு அப்படி சொன்னேன்னா, கிட்டத்தட்ட அவங்களுக்கு அன்னைக்கு அந்த 25 நாளில் 1000 கைகள் கொடுத்தாலும் கூட அவங்களுக்கு வந்து வேலை செய்யறதுக்கு பத்தாது அப்படிம்பாங்க. என்ன வேலை கொடுத்தாலும் அவங்க செய்வாங்க. இன்னும் சொல்ல போனால் ஆண்களை காட்டு அதிகமான வேலைகள் செய்யக்கூடியவங்க யாருன்னு சொன்னோன்னா பெண்கள் தான் இது பண்ணுவாங்க. ஆனால் அந்த பெண்களுக்கு ஓய்வு தேவைப்படுது. அதில் தான் 3லேருந்து 5 நாள் ஓய்வு தேவைப்படுது அப்படிங்கிறது. இது நம்மளுடைய சாஸ்திரங்கள் என்ன சொல்லுதுன்னா, அந்த ஓய்வுங்கிறது வந்து அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய சக்தி இருக்குது. அதாவது நீங்கள் ஒரு விஷயம் இப்போ தெரிஞ்சுக்கணும், நம்மளுடைய கோயில் இருக்கு, கோயில்ல சிலைக்கு சக்தி அதிகமா, கோபுரத்துக்கு சக்தி அதிகமா, அந்த கலசத்துக்கு சக்தி அதிகமா அப்படின்னு சொன்னா, அந்த கலசத்துக்கு மூலியமா வரக்கூடிய அந்த சிலை இதுக்கு என்ன காரணம்? அஷ்டபந்தன கும்பாபிஷேகம் பண்ணி 48 நாள் பல முறையான இதெல்லாம் பண்ணி பிராண பிரதிஷ்டை பண்ணக்கூடிய ஒரு இடம் கோயில். இது ஒரு வழிபாட்டு ஸ்தலம் கிடையாது. இந்து மதத்தில் இருக்கக்கூடிய கோயில் வழிபாட்டு ஸ்தலம் அல்ல. ஆச்சா, அப்போ என்ன ஆகுன்னா, அந்த சமயத்தில் அந்த மாதவிடாய் இருக்கக்கூடிய பெண்கள் அங்கே ஏன் போகிறதில்லை அப்படின்னு சொன்னோன்னா, இது வந்து தடுக்கப்பட்ட ஒரு விஷயமே இல்லை. பெண்கள் தங்களை தாங்களே, உதாரணத்துக்கு நீங்கள் சொல்லுவேன், அது அப்படிங்க நீங்கள் ஏன் சொல்கிறீங்க அப்படின்னா, புர்கா போடுறது போடாது முஸ்லீம் பெண்களோட உரிமையா இல்லை மற்றவங்களோட உரிமையா? முஸ்லீம் பெண்களோட உரிமை. அது மட்டும் எப்படி அது சுயம்புன்னு சொல்கிறீங்க? அது அவங்களுடைய விருப்பத்தில் நீங்கள் தலையிடுறீங்க அப்படிங்கிற நீ எப்படி அதை சொல்கிறீங்க? அதே போல தான் கோயிலுக்குள்ள அந்த மாதவிடாய் காலத்தில் பெண்கள் யாருமே வரமாட்டாங்க. இது தன்னைத்தானே அவங்களுக்கே போட்ட ஒரு கட்டுப்பாடு. இது தீட்டு கிடையாது. இது தீட்டுங்கிறது பிற்காலத்தில் வந்து இந்த மதத்தில் இல்லாத ஒரு விஷயத்த அவங்க சொல்லப்பட்டு, தீட்டு அப்படின்னு சொன்னால் எது தீட்டு அப்படின்னு சொன்னோன்னா, யாராச்சும் காலமாயிட்டாங்கன்னா அதைத்தான் நம்ம தீட்டுன்னு சொல்லுவோம். அந்த தீட்டுலேயும் கூட பார்த்தீங்கன்னா பெரிய தீட்டுன்னு தான் சொல்லுவோம். இந்த சின்ன குழந்தை யாராச்சும் ஆச்சுன்னா அது தீட்டு கிடையாது. கோயிலுக்கு போல அதெல்லாம் அது நம்ம சொல்லலாம், அது தீட்டுன்னு நம்ம சொல்கிறது கிடையாது. ஸோ இதே வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா, அந்த மாதவிடாயின்னு தான் நம்ம சொல்லணும், அதை வந்து தீட்டுன்னு நம்ம சொல்லவே கூடாது. அந்த மாதவிடாய் காலத்தில் ஏன் அவங்க போகக்கூடாது, அந்த கோயிலுக்குள்ளே அவங்க போகிறதில்லை அப்படின்னா, அன்னைக்கு அவங்களுக்கு அந்த மாதவிடாய் காலத்தில் சக்தி அதிகமாக இருக்குது. அந்த இது அவங்க மாதவிடாய் ஆகும்போது சக்தி அதிகமாக இருக்குது. ஆல்ரெடி அங்கே கோயில் கருவறைக்குள்ளே ஒரு சக்தி இருக்குது. அந்த சக்தியும் இந்த சக்தியும் இது பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னால், கண்ணுக்கு புலப்படாத ஒரு சக்தியாக மாறி அது அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு தான் பாதிப்பு ஏற்படுத்த மாட்டேன். இந்த பொண்ணுக்கோ அந்த கோயிலுக்கு எந்த விதமான இது கிடையாது. அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயங்களை இது பண்ணக்கூடாது அப்படிங்க. நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, பிறந்த குழந்தையை வந்து அந்த மாதவிடாய் காலத்தில் தாய்மார்கள் தொடமாட்டாங்க. ஏன் தொட மாட்டேங்கிறாங்க? தான் பெற்ற குழந்தை தானே, எனக்கு தொடர்றதுக்கு உரிமை இல்லையா அப்படின்னு அதெல்லாம் கிடையாது. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, அது வந்து தொடக்கூடாதுன்னா, ஏன்னா அந்த சக்தியானது அந்த குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படுது. இன்ன வரைக்கும் அதை சொல்கிறாங்க இல்லையா? அப்போ அது தீட்டா? தூக்கவே மாட்டாங்க. இதனால வந்து நம்ம அதை தீட்டா பார்க்கக்கூடாது. ஹிந்து பெண்களை பொறுத்தளவுக்கு அந்த சமயத்தில் போகவே மாட்டோம் அப்படிங்கிறது ஒரு விஷயம். கோயிலுக்குள்ளே மட்டும் இல்லை, வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறைக்குள்ளே போக மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, அங்கே இறைவன் இருக்கிறப்பல அதுக்கு ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை பார்க்குறாங்க. அதனால தான் பூஜை அறைக்குள்ளே போக மாட்டாங்க. இதை விட இன்னொரு விஷயம் இருக்குது, சமையல் அறைக்குள்ளே போக மாட்டாங்க. நிறைய பேர் சமையல் அறைக்குள்ளே போக மாட்டாங்க. ஏன்? அப்போ அங்கே என்ன, இப்போ கோயிலில் பூஜை அறையில் சக்தி இருக்கு, ஓகே, சமையல் அறைக்கு ஏன் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதையும் ஒரு அன்னபூர்ணியத்தை பார்க்குறாங்க. அந்த இடத்தையுமே ஒரு அன்னபூர்ணியினுடைய ஸ்தலமாக தான் பார்க்குறாங்க. இப்போ நான் ஒரு வீட்டுக்குள்ளே போகிறேன்னா, அந்த வீட்டுக்குள்ளே வந்து நான் அதிகபட்சமாக எங்கே போக முடியும்? அந்த ஹாலுக்குள்ளே தான் போக முடியும். பல வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் சமையல் அறைக்குள்ள விட மாட்டாங்க. இல்லை, பூஜை அறைக்கும் கூட கூப்பிட்டு எங்கள் பூஜை அறை பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சமையல் அறைக்குள்ளே இது பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னு சொன்னேன்னா, அந்த இடமும் அவங்களுக்கு ஒரு முக்கியமான இடமாக தான் இருக்குது. அதுக்காக அந்த வீட்டுக்குள்ளே என்னை விட மாட்டாங்க அப்படின்னு நல்லா சொல்லக்கூடாது. எந்த இடத்துல எல்லாம் ஒரு கட்டுப்பாடு இருக்கோ அந்த கட்டுப்பாடோட தான் இருக்கணும். இது சுயம்பாக கட்டுப்பாடு வைக்கப்பட்ட ஒரு இடம். அதே போல் தான் அங்கே ஐயப்பன் வந்து நைஷ்டிக பிரம்மச்சரியாக இருக்கிறாப்புல. ஐயப்பன் எல்லா இடத்துலையும் நைஷ்டிக பிரம்மச்சரியாக தான் இருக்கிறாப்புல. ஆனால் அந்த இடத்துல நான் விரதம் பூண்டு ராஜசேகர பாண்டிகிட்ட நான் இங்கே இருக்கிறேன், இந்த இடத்துல வந்து நைஷ்டிக பிரம்மச்சரியாக இருக்கிறேன், அதனால வந்து நீங்கள் இப்படி வாங்கன்னு அந்த இடத்துக்கு சொல்லியிருக்கிறாப்பு. ஆனால் அதே ஐயப்பன் தான் அதே நைஷ்டிக பிரம்மச்சரிய கோலத்தில் மற்ற இடத்துல இருக்கிறாப்புல. பெண்கள் போகிறாங்களா இல்லையா? இது தடுக்கப்படுதா? ஏன்னா பர்டிகுலர் அந்த ஏரியா, அது என்னங்க பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும்தான் அப்படின்னு சொன்னேன்னா, நம்ம உடம்புல 9 துவாரங்கள் இருக்குது.
எல்லா துவாரத்தில் நம்ம மூச்சு வாங்கிட முடியுமா? மூச்சு வாங்க முடியாது. எந்த இடத்துல மூச்சு வாங்குற? மூக்கில் தான் வாங்க. அதே போல தான் நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல மட்டும்தான், நம்மளுக்கு சபரிமலையில் எவ்வளவோ கோயில் இருந்தாலும் கூட ஏன் அந்த இடத்துல நம்ம ஐயப்பனை அங்கே நைஷ்டிக பிரம்மச்சரியா இது பண்ணுறோம்னு சொன்னால் இன்னைக்கு அந்த இதே விஷயங்களை கடைப்பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அதுக்குள்ளே இன்னும் நிறைய அந்த ஐயப்பனுடைய அந்த மண்டல மாதங்கள் நடக்கூடிய விஷயங்கள் இன்னும் நிறைய அற்புதமாக இருக்குது. அது இன்னொரு விஷயங்களை நம்ம பார்த்துக்கலாம். இது வந்து இன்றைக்கி அந்த பாடக்கூடிய அந்த இசைவாணியை ஆராய்ந்தாலும் அவங்க கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன ஒரு முகமுடின்னு சொன்னேன்னா, நான் பகுத்தறிவாளன், நான் வந்து பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவன். நீ பட்டியலான சமூகமாச்சுன்னா கிறிஸ்தவ மதத்துக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? நீ பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவங்களா தான் கிறிஸ்தவ மதத்தில் உனக்கு அப்படி பட்டியல் சமூகம்னு ஒன்று இருக்கா? தலித் கிறிஸ்தவன்னு ஒன்று இருக்கிறாங்களா? அப்பா பைபிளில் இருக்கா இல்லையா? தீட்டுப்பட்டா இது சபைக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி பைபிளில் இருக்கா இல்லையா? இல்லைன்னா சொல்லுங்கள், நாங்கள் ஆதாரத்தை எடுத்துக்காட்டு. ஏதோ நாங்கள் வந்து நம்மளோட ஹிந்து தர்மத்தை மட்டும் நாங்கள் படிக்கிறது கிடையாது. பைபிளும் படிக்கிறோம், குரானையும் படிக்கிறோம், எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுட்டு தான் போகிறோம். அதிசயம் நம்ம படிக்கிறோம், எல்லா விஷயங்களும் நம்ம தெரிஞ்சுட்டு தான் இருப்போம். பைபிளில் எவ்வளோ இடங்களில் தீட்டுப்பட்டவங்க சபைக்குள்ளே வரக்கூடாது, தீட்டுப்பட்டவங்க வந்து என்ன பண்ணணும்னு அந்த இடத்த உட்கார்ந்தா தீட்டு, நின்னா தீட்டு, குழந்தைகளை தொட்டா தீட்டு, அவங்கள தொட்டா தீட்டு, படுக்கை தீட்டு, இதெல்லாம் போக அந்த தீட்டை சரி பண்ணுறதுக்காக சபைக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய ஆச்சாரியங்கிட்ட போய் காட்டி தான் அது சரி பண்ணிட்டு வரணும். இருக்கா இல்லையா பைபிளில்? எங்களுடைய தர்மசாஸ்திரத்தில் இருக்கா? எங்களுடைய மனு தர்மத்தில் இருக்கா? இதெல்லாம் தீட்டுன்னு எங்கேயாச்சும் இருக்குதா? பைபிளில் இருக்குது. இவ்வளோ சொல்கிறீங்க. இந்து மதத்தில் வந்து பெண்களுக்கு சுதந்திரமே இல்லை அப்படின்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. பெண்களுக்கு என்ன சுதந்திரம் கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய நதிகள் எல்லாம் அம்மனாக தான் பார்க்குறோம், பெண்களை தான் பார்க்குறோம். நாங்கள் வழிபாடு பண்ணக்கூடிய எல்லா தமிழ்நாட்டு இன்னைக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம எங்கேயே போக வேண்டாம். தமிழ்நாடு இது வந்து சைவ சமயம் வளர்ந்த ஒரு பகுதி. இந்த சைவ சமயம் வளர்ந்த பகுதி இல்லை. யாருக்கு கோயில் அதிகமாக இருக்கணும்? சிவபெருமானுக்கு தானே கோயில் இருக்கணும். ஆனால் தமிழ்நாட்டில் அதிகமான கோயில் இன்னைக்கு அம்பாளுக்கு தான் இருக்குது, பெண் தெய்வத்துக்கு தான் இருக்குது. இல்லை, இன்னும் பெருசாக இன்னும் அடுத்த வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, பெண்களை பாதுகாக்கிறோம் போட்டுறோம் அப்படின்ற பேரில் வந்து அவங்க வந்து வீட்டுக்குள்ளேயே அடக்கி வச்சிருக்காங்க, அவங்கள வெளியே விட மாட்டேன்றாங்க அப்படின்னு பொதுவான குற்றச்சாட்டு இப்போ வரைக்கும் இருக்கு. அதுக்கு ஒரு காலக்கணக்கு இருக்கு இல்லையா? இப்போ இருந்து நான் இது பண்ணாங்க. நீங்கள் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் சொல்கிறோம், தமிழ்நாட்டில் இன்னைக்கு இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக போராடின பெண்களோட எண்ணிக்கை எவ்வளவு? இன்னைக்கு நம்ம சொல்கிறோம் இல்லையா, இங்கே நீங்கள் இன்னைக்கு சொல்லக்கூடிய குயிலிலிருந்து, வடிவிலிருந்து, வேலுநாச்சியாலிருந்து எல்லாம் நம்ம சொல்ல முடியுதா இல்லையா? அப்போது அவங்கெல்லாம் படிச்சிருந்தாங்களா இல்லையா? இன்னை வரைக்கும் அவங்க படித்ததுனால ஆட்சி செய்யக்கூடிய நிலைமையிலேயே இன்றைக்கி அவங்க இருந்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டிலையோ இல்லை இந்து தர்மத்திலையோ நீங்கள் வடக்க போனாலும் கூட பார்க்க முடியும். ராணி பத்மினி ஆகட்டும், ஜான்சி ராணி ஆகட்டும், எல்லா விஷயங்களையும் நம்ம பார்க்க முடியும். பெண்கள் எங்கே அடைக்கப்பட்டிருக்கிறாங்க? நம்மளுடைய வேத காலங்கள்லேருந்து, உபநிஷ காலங்கள்லேருந்து, புராண காலங்கள்லேருந்து இன்றைக்கி எல்லாமே அங்கே பெண்கள் எந்த அளவுக்கு இது பண்ணாங்க அப்படிங்கிற தர்மசாஸ்திரங்களை படித்தாங்க, வேதங்களை படித்தாங்க அப்படிங்கிற விஷயங்கள் இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் படிச்சுட்டு இருக்கிறேன். அது தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சும் கூட நீ எதுவுமே பேச முடியாது. அப்போ இப்போ இந்த குற்றச்சாட்டு வர்றதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? முஸ்லீம் படையெடுப்பு, நாங்கள் ஓப்பனாகவே சொல்கிறோமே, முஸ்லீம் படையெடுப்புக்கு அப்புறம் தானே இந்த இவ்வளோ சம்பவங்கள் நடந்திருக்கு. என்ன சம்பவம்? இன்றைக்கி வந்து முஸ்லீம் படையெடுப்புக்கு அப்புறம் முஸ்லீம்களே அவங்களே சொல்கிறாங்களே, முஸ்லீம்களே ஒத்துக்கிட்டாங்களே, நாங்கள் அரபியிலேருந்து வந்தோம், வரும்போது நாங்கள் ஆண்கள் தான் வந்தோம், இங்கே இருக்கக்கூடிய பெண்களை வச்சு தான் இவ்வளோ ஜனசமுத்திரங்களை நாங்கள் உருவாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்னன்னா, இங்கே இருக்கக்கூடிய பெண்களை வந்து முழுக்காக மதமாற்றம் செய்யப்பட்டார்கள், கட்டாயமாக தூக்கிட்டு போனாங்க. இது வரலாறு இருக்கா இல்லையா? இது மறைக்க முடியாத இந்த வரலாறு இருக்கு இல்லையா? இந்த வரலாற்று இது உண்மை ஒத்துக்கிறதுக்கு என்ன தப்பு இருக்கு? இதில் ஹிந்து தர்மத்தில் பெண்கள் அடிமையாக்கப்படுறாங்கன்னா பரிணாம வளர்ச்சிங்கிறது என்ன? ஒரு மதமாக இருந்தாலும் சரி, ஒரு பரிணாம வளர்ச்சி அடையணும். இங்கே வந்து பெண்கள் அடிமையாக்கப்பட்டாங்கன்னு சொன்னால் முஸ்லீம் படையெடுப்புக்கு அப்புறம் திருப்பி நம்ம எங்கேயாச்சும் பெண்கள் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோமா? இவங்க சொல்லக்கூடிய ஒரே குற்றச்சாட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து இது கணவன் இறந்துட்டா என்ன பண்ணுவீங்க? மனைவியும் வந்து அந்த சிதையில் இதாகணும், இல்லைன்னா மொட்டை அடித்து மூளையில் உட்காரணும், இந்த மாதிரி இதெல்லாம். உடன்கட்டை ஏறுதல், உதாரணத்துக்கு உடன்கட்டை ஏறுதல் இந்து தர்மத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அது கட்டாயமாக பண்ணியே ஆகணும். ஓகே, சரி, ராமாயணத்தில் அது எங்கேச்சு இருக்கா? இல்லை, அப்படி ஒரு விஷயம் நடக்கல அப்படின்னா அப்புறம் ராஜாராம் மோகன் ராய் என்ன பண்ணாருன்னு கேட்குறாங்க. ராமாயணத்தில் அது நடந்திருக்கா? தசரதன் இறந்துட்டாப்ல, அவருடைய 3 மனைவி கைகேயி, கௌசல்யா, இவங்கெல்லாம் இருந்தாங்க. 3 பேருமே உடன்கட்டி ஏறினாங்களா? ஏறல. அதுக்கு அடுத்தது ராமாயணத்தில் பாண்டு இறந்துட்டாப்ல, அவங்களுடைய மனைவி உடன்கட்டி ஏறினாங்களா? இல்லை. அப்போ உடன்கட்டை ஏறினது ராமாயணத்துலேயோ மகாபாரதத்துலேயோ எங்கேயும் பதிவு செய்யலை. உடன்கட்டை ஏறுறது பதிவு செய்யப்பட்டிருக்கூடிய ஒரு பகுதி இருக்குது. உடன்கட்டை ஏறுறது யார்? அர்ஜுனன் உடன்கட்டை ஏறுறாப்புல. யாருக்காக? தன்னுடைய மகன் இறந்துட்டாப்புலங்கிறதுக்காக உடன்கட்டை ஏற போறான். அபிமன்யு இறந்துட்டாப்புல அப்படிங்கிறக்காக என்ன பண்றாப்புல? உடன்கட்டை ஏற போறான். அப்போ கிருஷ்ண பரமாத்மா தடுக்கிறாப். அது தப்பு, அதெல்லாம் பண்ணக்கூடாது. யார் சொல்றாப்புல? கிருஷ்ண பரமாத்மா சொல்றாப்புல, அந்த மாதிரி நீ பண்ணக்கூடாது, உன்னுடைய மகனை கொன்றவனை நீ பழி வாங்கணும்.
பண்ணாரா இல்லையா? தர்மத்துக்கு எதிராக யார் என்ன பண்ணாலும் அவங்கள நீ பழிவாங்க. கிருஷ்ண பரமாத்மா சொன்னாரா இல்லையா? உடன்கட்டை ஏறது தவறுன்னு கிருஷ்ண பரமாத்மாவே சொல்லியிருக்கிறாங்க. அப்படி பார்த்தோம்னு சொன்னா என்ன பண்ணிருக்கணும்? குந்தி தேவி உடன்கட்டை ஏற சொல்லியிருப்பாரு இல்ல கிருஷ்ண பரமாத்மா? சொன்னாரா? சொல்லவே இல்லையே, சொல்லவே இல்லை. அப்போ உடன்கட்டை ஏறதுங்கிறது கிடையாது. அப்ப ராஜாராம் மோகன் ராய் எதை எழுத்து போறாருனாப்ல, அந்த சட்டம் எப்ப இருந்துச்சு? கிறிஸ்தவ பிரிட்டிஷ் காலத்துல தானே இருந்துச்சு. கிறிஸ்தவ பிரிட்டிஷ் காலத்துல அந்த சட்டத்தை இந்து போட முடியுமா, கிறிஸ்தவம் போட முடியுமா? அப்ப அந்த சட்டத்தை போட்டது யாரு? கிறிஸ்தவன் தானே போட்டா. இங்க ஆட்சி செஞ்சது கிறிஸ்துவன், பிரிட்டிஷ்காரன் தானே ஆட்சி செஞ்சா. அந்த பிரிட்டிஷ்காரனுடைய ஒரு சட்டத்தை நாம போய் போட முடியுமா? இந்துக்கள் போட முடியுமா? போட முடியும்னு சொன்னா நாடு சுதந்திரம் அடைஞ்சிச்சுன்னு சட்டம் போட்டிருப்பாங்கல்ல. அப்ப அந்த சட்டத்தை போட்டது யாரு? கிறிஸ்தவன் தானே போட்டா. அந்த சட்டத்தை உடைச்சது யாரு? ராஜாராம் மோகன் ராய்ங்கிற ஒரு பிராமணன் உடைச்சாரா இல்லையா? கல்வி, பெண்கள் படிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு எப்ப சொல்றாங்க? இன்னைக்கு பெண்களை வந்து அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு நீ எல்லாம் இது பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டேன். நம்ம திருப்பி சொல்ற வேத காலங்கள்ல இருந்து இன்ன வரைக்கும் பெண்கள் படிச்சதுக்கான ஆதாரங்கள் இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா 70,000 1,40,000 மேற்பட்ட குருகுலங்கள் இருந்திருக்கு. எல்லாமே இங்க வந்து பெண்கள் ஆசிரியர்கள் வரைக்கும் இருந்திருக்கிறாங்க, இங்க இருந்திருக்கிறாங்க, பெண்கள் படிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு அதுக்கான ஆதாரங்கள் எல்லாமே இருக்குது. அப்போ எப்போ இது மாற்றப்பட்டது? பெண்கள் படிக்கக்கூடாது அப்படிங்கும்போது படையெடுப்புக்கு அப்புறம் தான் நடந்திருக்குது. படையெடுப்புக்கு அப்புறம் பெண்கள் வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்தது யாரு? பெண்கள் வெளியே வர முடியாது, வந்தால் தூக்கிட்டு போயிடுவாங்கங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட சமயத்தில் பெண்கள் படிக்க போகலை. அப்பவும் கூட வீடுகளில் படிக்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு பெண்களும் திண்ணை பள்ளிக்கூடங்களில் படிக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு நீங்கள் வெளிநாட்டு பயணிகளுடைய குறிப்புகள் எடுக்க பார்க்கும்போது எல்லாரும் படிச்சிருக்கிறாங்க, சொல்லிக்கிறாங்களா இல்லையா? இன்னைக்கு மெக்கலையே என்ன சொல்லியிருக்கிறாப்புல, இந்த நாட்டில் எல்லாம் படிச்சுக்கிறாங்க. உன்னுடைய கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவன் தானே சொல்கிறேன். மெக்கலையே சொல்லியிருக்கிறாப்புல எல்லாருமே, ஆண்கள்லேருந்து பெண்கள் வரைக்கும் எல்லாருமே படிச்சிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அந்த கல்வி அவங்ககிட்ட இருந்து புடுங்கோன்னு தானே சொல்லியிருக்கிறா. இங்கிலாந்தினுடைய பாராளுமன்றத்தில் என்ன சொல்லியிருக்கிறாப்புல, அந்த கல்வி அவங்ககிட்ட இருந்து புடுங்கினா மட்டும்தான் நம்மளுடைய விஷயங்களை அவங்க கொண்டு வாங்க முடியும், நம்மளுடைய மதத்தை பரப்ப முடியும், இந்து கலாச்சாரங்களை ஒழிக்க முடியும் அப்படிங்கிறது சொன்னது யாரு? மெக்காலே தானே சொன்னாப்புல. அதை நடைமுறைப்படுத்தி கொண்டு வந்தது யாரு? கால்டுவெல் தானே கொண்டு வந்தாப்புல. மேக்ஸ் முல்லர் கூட இது தவறாக புரிஞ்சுக்கிட்டாப்புல. இங்கே வந்து இந்த நாடு எவ்வளோ மோசமாக இருந்திருக்கு, இந்து மதம் எவ்வளவோ மோசம் இருக்குது, அதுக்கப்புறம் அவர் புரிஞ்சதுக்கப்புறம் அத்தனையும் அவர் வாபஸ் வாங்கினாப்புல. உன்னுடைய மதத்தை சேர்ந்தவர் மேக்ஸ் முல்லர் அது வாபஸ் வாங்குறாப்புல. பாரத நாடு மிகப்பெரிய அற்புதமான நாடு, அத்தனை விஷயங்களும் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸ் முல்லர் சொல்கிறாப்புல. அப்போ மேக்ஸ் முல்லர் புரிஞ்சுக்கிட்டாப்புல. ஆனால் கால்டுவெல் அது புரிஞ்சுக்கல. கிட்டத்தட்ட மத பிரச்சாரத்துக்கு அத்தனை வேலைகளும் பண்ணுறதுக்கான இது பண்ணுறாப்புல. அப்போ இது முழுக்க என்ன பார்த்தீங்கன்னா இந்த கால்டுவெல் போன்ற நபர்கள் தான் இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் பொய் பரப்பி என்ன பண்ணுறாங்க, இந்த நாட்டில் யாருமே படிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஈஸ்வர வித்யாசாகர்னு சொல்லிட்டு அன்னைக்கு எவ்வளோ கிட்டத்தட்ட அவருடைய காலத்தில் 300 பெண்களுக்கு அவர் கல்வி கொடுத்துருக்கிறப்ப. இன்னைக்கு நீங்கள் போங்க கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்க. இன்னைக்கு ஈஸ்வர வித்யாசாகர் வந்து அவ்வளவு அற்புதமான விஷயங்களை இது பண்ணிக்கிறாப்புல. யார் பண்ணிக்கிறாப்புல? ஈஸ்வர வித்யாசாகர். எந்த ஜாதியை சேர்ந்தவர்? பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர். அப்படி இருக்கும்போது இங்கே பிராமணருங்கிறது ஒரு குறிப்பே கிடையாது. எல்லாத்துக்குமே அவர் பார்த்தீங்கன்னா எல்லா சமுதாயத்தையும் படிக்கிறதுக்கான அத்தனை விஷயங்கள் இங்கே பண்ணிக்கிறாப்புல. இங்கே வந்து சுப்பிரமணிய சிவா எல்லா சமுதாயத்தையும் சேர்ந்தவரையும் படிக்க வச்சுக்கிறாங்க. உடனே சொல்லுவாங்க சுப்பிரமணிய சிவா வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க, அவர் தீண்டாமை பார்த்தாரு, அவர் பாரத மாதா குருகுலத்தில் வந்து தீண்டாமை இருந்ததுனால தானே அன்றைக்கி மிகப்பெரிய போராட்டம். அந்த வரலாற்றையும் கூட நம்ம முழுசாக படிக்கணும். பாரத மாதா அந்த குருகுலத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பிராமண சமுதாயத்தை சேர்ந்த 2 பேர் வந்து என்ன சொல்கிறாங்க, எல்லா ஜாதிக்கிருந்து சேர்ந்து சாப்பிடும்போது நான் வந்து சாப்பிட மாட்டேன்னு சொன்னப்ப சுப்பிரமணிய சிவா என்ன சொன்னாப்புல, எல்லாருக்கூட சேர்ந்து சாப்பிட்றதா இருந்தால் நீ சாப்பிடு, இல்லை நீ விலையை போய் தனியாக சாப்பிடு சொன்னாரா இல்லையா? நடந்ததா இல்லையா? வரலாறு இதுதானே. ஆனால் அங்கே மட்டும் பார்த்தீங்கன்னா தீண்டாமை இருந்துச்சு, தீண்டாமை தனியாக போனாங்க. தீண்டாமை நீ பார்த்தீங்கன்னா நீ தான் வெளியே போய்க்கணும் ஆச்சா. அதுதானே தவிர்த்து இங்கே தீண்டாமை இல்லை. உடனே ஒரு கேள்வி கேட்குறாங்க, என்னென்னா அப்போ நான் கருவறைக்குள்ளே போகணும்னு. கருவறைக்குள்ளே போகிறது என்னோட வேலை இல்லை. நீ எவ்வளோ நாசுக்கும் ஒரு விஷயம் தட்டி போயிட்டு இருக்கிற. கருவறைக்குள்ளே போகிறது எங்களுடைய வேலை இல்லை. கருவறைக்குள்ளே போகிறதுக்கு அதுக்கு நாங்கள் தனியாக ஆள் வச்சுருக்கிறோம் ஆச்சா. அரசர் காலத்துலேருந்து இன்னை வரைக்கும் நாங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கிறோன்னா அதுக்கு ஒரு கூலிக்காரனை ஒரு வேலைக்காரனத்தை நாங்கள் வச்சுருக்கிற மாதிரி அவனை உயர்ந்தவனாக பார்க்கல. உயர்ந்த சிந்தனையோடு நீ படி, நீ அந்த வேலை செய்ய அப்படின்னு சொல்லி இன்றைக்கும் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் கூட இன்றைக்கி தைரியமாக கோயிலுக்குள்ளே போய் இது பண்ணுறாங்களா இல்லையா? இன்றைக்கி அந்த மாதிரி தான் பார்க்க. எங்களுக்கு தேவை வந்து கருவறைக்குள்ளே நாங்கள் போகலை, அதிகாரத்துக்குள்ளே தான் போகணும். அதிகாரத்துக்குள்ளே போனோம்னா கருவறைக்குள்ளே இருக்கிறவங்க வந்து எங்கே வந்து நிற்பாப்புல? எங்கள் கிட்ட தானே வந்து நிற்பாப்புல. அப்புறம் நீ வந்து ஆட்சி அதிகாரத்துக்குள்ளேயெல்லாம் வரக்கூடாது. அதனால நீ என்ன பண்ணுவேன், நைஸாக தள்ளி விட்டுருவேன். கருவறைக்குள்ளே நீ போக முடியுமா? நான் கருவறைக்குள்ளே போக முடியாது. அறிவாலயத்துக்குள்ளே உன்னோட அதிகாரத்தை பிடிக்கணும். அதைத்தானே ஒரு பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவன் ஆசைப்படணும். வரவே முடியாது. அந்த அளவுக்கு தானே நீ வச்சிருக்கிற.
நீ பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்து அறிவாலயத்தில் அதிகாரத்துக்குள்ளே வர முடியுமா? வர முடியாது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளில் அதிகாரத்துக்கு ஒரு பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவன வந்துட முடியுமா? வர முடியாது. இன்றைக்கி காங்கிரஸ் கட்சியில் இன்றைக்கி அகில பாரத தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன கார்கே ஒரு பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர். இன்றைக்கி அவர் வந்து வயநாட்டில் வந்து தேர்தலில் வந்து பிரியங்கா காந்தி நின்னாப்புல அந்த அகில பாரத தலைவர் அந்த வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது பிரியங்கா காந்தி கூட அகில பாரத தலைவர் வந்தாப்புலையா? அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க வந்தாங்களா? அப்போ அகில பாரத தலைவரோட நிலைமை என்ன? பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவனை நீ எப்படி வச்சிருக்கிற? இதெல்லாம் அதிகாரம் வந்துட முடியுமான்னு கேட்டியா? நீ அங்கே கேளு, காங்கிரஸ் கிட்ட கேளு, கம்யூனிஸ்ட் கேளு, திமுக கிட்ட கேளு, திராவிட கழகத்துக்கிட்ட கேளு. திராவிட கழகத்தில் அங்கே ஒரு பொதுச் செயலாளர் ஒரு பட்டியல் சமுதாயத்தை கொண்டு வாங்க, அந்த ட்ரஸ்ட்டை கொண்டு வாங்க, அதே கேளு. அதை விட்டு போட்டு நீ வந்து இன்றைக்கி 2000-3000 ரூபா கூலி வாங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிராமணங்கிட்ட போய் என்ன கருவறைக்குள்ளோடுனா ஒரு வேதங்களை படிக்கணும்னு 7 வருஷம் படித்தாகணும். நீ படிக்கிறியா? பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கணும், படிக்கணும், வேதங்களை படிக்கணும், குறைந்தபட்சம் 7 வருஷங்கள் படிக்கணும், சாஸ்திரங்களை படிக்கணும், சம்பிரதாயங்கள் படிக்கணும், ஆகங்களை படிக்கணும். இதெல்லாம் படித்தா தானே. இதெல்லாம் இல்லைங்க நான் பூஜை மட்டும்னா அதுக்கும் வழி இருக்குது. கிராம கோயில் இருக்குது, என்ன நம்மளுடைய அத்தனை கோயில்கள்லேயும் நீ பூஜை பண்ண முடியும். எது எதிர்பார்க்காது. அவன் எப்படி எதிர்பார்க்கல? அவன் என்ன இது பண்ணிவிட்டு என்ன இது பண்ணிகிட்டு இருக்கிறானா? கோபாலபுரத்தை கைப்பற்றிட்டானா? அறிவாலயத்தை கைப்பற்றிட்டானா? எதுவுமே பண்ணலையே இல்லை. இன்றைக்கி அவன் ஏழ்மையில் தானே இருக்கிறாப்புல. அப்புறம் என்னத்தை போய் அவனோட அதிகாரத்துக்கிட்ட நீ போயிட்டு இருக்கிற? ஆட்சி அதிகாரத்துக்குள்ளே தான் வரணும் நீ. அதை விட்டு போட்டு சும்மா திருப்பி கருவறைக்குள்ளே போக முடியுமா அப்படின்னு? பெண்கள் படிக்க முடியும், பெண்கள் ஆட்சி செய்ய முடியும், கருவறைக்குள்ளே போகிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் நாம் ஆட்சி அதிகாரத்துக்குள்ளே தான் வரணும். மேலும் இது போன்ற வீடியோக்களை காண தேசியவாத நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.